அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் மீது இட்டுக்கட்டி சொல்லாதீர்கள். எவன் என் மீது இட்டுக்கட்டி சொல்லுகிறானோ அவன் நரகில் நுழைவான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 106. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மார்க்கம் என்ற பெயரால் ஏதாவது ஒரு செய்தியை சொல்லிவிட்டு இது எங்கே இருக்கிறது என்று கேட்டால் இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று சொல்லக்கூடிய நடைமுறையை பரவலாக பொதுமக்களிடம் பார்க்கிறோம். பொதுமக்கள் ஒரு புறம் இருக்க, மார்க்க அறிஞர்களும் பல செய்திகளை சொல்லிவிட்டு இதை நபிகளார் கூறினார்கள் என்று நபிகளார் மீது இட்டுக்கட்டக்கூடிய நடைமுறையையும் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாம் ஒரு செய்தியை சொன்னால் அதை மக்கள் கேட்க மாட்டார்கள். மாறாக இப்படித்தான் நபிகளார் சொன்னார்கள் என்று கூறினால் அந்த செய்தி மக்களிடம் வரவேற்பை பெறும் என்ற எண்ணத்தில் பல மார்க்க அறிஞர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய நடைமுறையை பார்க்கிறோம். நபிகளார் சொன்னதாக நீங்கள் குறிப்பிடக்கூடிய இந்த செய்தி எந்த ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதன் வரிசை எண் என்ன, அதன் அறிவிப்பாளர் யார் என்றெல்லாம் கேட்டால் இவ்வாறு கேள்வி கேட்பது நல்லதல்ல என்று நம்மை நோக்கி அந்த பழியை திருப்பி விடுவார்களே தவிர நம்முடைய கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல மாட்டார்கள். மிக சாதாரணமாக இந்த தவறு இஸ்லாமிய சமூகத்தில் பரவி இருப்பதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நபிகளார் சொல்லாத ஒரு செய்தியை அவர்கள் மீது இட்டுக்கட்டி சொன்னால் அதற்கு நரகமே கூலி என்ற எச்சரிக்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம். எனவே நபிகளார் சொன்னதாக ஒரு செய்தியை பற்றி உறுதியாக நமக்கு தெரியாத வரை அதை நபிகளாரோடு சம்பந்தப்படுத்தி சொல்லக்கூடாது என்பதில் கவனமாக செயல்பட வேண்டும்.